அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோட பூஜை. அது என்ன படம்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையே போராட்டம் அப்படின்ற படத்தோட பூஜை. இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் காமெடியில் கலக்கிக்கிட்டு இருந்த கிளி ராமச்சந்திரன் அப்படின்றவர் தான் அந்த படத்தோட இயக்குனர். இவர் விவேக் அண்ணன் கூட, வடிவேல் அண்ணன் கூட இப்படி நிறைய காமெடி நடிகர்களோட ஒரு 4ல் ஒருத்தங்களா 5ல் ஒருத்தங்களா நிறையா படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய மூக்கின் வடிவம் பார்த்திங்கன்னா கிளி மாதிரி இருக்கனால அவருடைய பேர் கிளி ராமச்சந்திரன். இவர் எல்லா ஆர்டிஸ்ட் கூடயும் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக சினிஃபீல்டில் இருக்கார். சமீப காலமாக இவருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்கல, அதில் இவரும் ஒருத்தர். இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்ன பண்ணணும்னு பார்த்தாரு. ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணி, அதுக்கான தயாரிப்பாளரை ரெடி பண்ணி, அவர் கூட நடித்த பல பேரை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு, முத்துக்கால் அண்ணன் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாத்தையும் நான் வாழ்க்கை கொடுக்குறேன் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10-15 காமெடி ஆர்டிஸ்ட்டை சேர்த்து ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு. அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அன்றைக்கி எதுவுமே யாருமே வாய்ப்பு கொடுக்கல, அதனால் நம்ம இதை விட்டு விலகிடலாம் அப்படின்னு இல்லாமல், நான் சினிமாவை நம்பி வந்தேன், சினிமா சோறு சாப்பிட்ருக்கேன், சினிமாவை விட்டு போக மாட்டேன், நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன, நான் எனக்கான வாய்ப்பை நான் உருவாக்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோட இன்றைக்கி பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு கிளி ராமச்சந்திரன் உயர்ந்திருக்க நினச்சும் போது சந்தோஷமாக இருக்குது. இல்லை ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. ஹீரோயின் வெளிநாட்டுக்காரங்க பண்ணுறாங்கன்றாங்க. அப்புறம் மீசை ராஜேந்திரன் அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு இன்றைக்கி வந்திருந்தாங்க. பூஜை சிறப்பாக நடந்துச்சு. பூஜையில் சில முக்கிய பிரமுகர்கள் கலந்துக்கிட்டாங்க. இயக்குனர் பேரரசு, அப்புறம் சுப்பிரமணியம் சிவா அவர்கள், நிறையா பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லோரும் வாழ்த்துனாங்க. அதாவது சினிமாவில் 30 வருஷம் சாதிச்சுட்டு அன்றைக்கி ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு, இயக்குனராக உருவெடுக்கிற அளவுக்கு கிளி ராமச்சந்திரன் வந்திருக்கனால பல பேர் பாராட்டினாங்க. அதில் பல கேள்விகள் கேட்கப்பட்டது. எல்லா கேள்விக்குமே ஒரு தரமான பதிலை சொன்னார். கிளி ராமச்சந்திரன் சொன்னார், அப்புறம் பேரரசன் சொன்னார், அப்புறம் இவர் சுப்பிரமணிய சிவா சொன்னாப்புல. இந்த மாதிரி வரவங்க எல்லாருமே சினிமா இன்றைக்கி அழிவை நோக்கி போய்கிட்டுருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஒரு சில படங்கள் ஓடுது, 10 படம் வெளியானால் ஒரு படம் ஓடுது, 9 படம் ஃபெயிலியர் ஆகிடுது. அந்த அளவுக்கு சினிமா மேலே உள்ள ஆர்வம் மக்களுக்கு குறைஞ்சி போச்சு. அதுக்கு காரணம் நல்ல சினிமாக்கள் வர்றதில்லை. இன்னொன்று, தேட்டருக்கு போனால் டிக்கெட் செலவை விட 4 மடங்கு அதிகமாகுது. இந்த ஸ்நாக்ஸ் செலவு, பார்க்கிங் செலவு இதெல்லாம் அதிகமாகுது அப்படின்றத குறிப்பிட்டு சொன்னாங்க. அதனால் பூஜை சிறப்பாக முடிஞ்சிச்சு. வரக்கூடிய தீபாவளி இல்லை அடுத்த பொங்கல் இந்த நாளில் இந்த படம் வெளியாகணும்னு சொல்லியிருக்காங்க. ஷூட்டிங் வர்ற 18 ஆரம்பிக்கிறாங்க. அந்த படக்குழுவுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன படங்களை வாழ்த்த அண்ணன் பேரரசு அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் கூப்பிட்ட உடனே ஓடி வந்த அண்ணன் சுப்பிரமணியன் சிவா, இவர் தனுஷோட மேனேஜரு, அவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு சிலர் சினிமா மேலே ரொம்ப ஆர்வத்தோடு எங்கேயாவது யாராவது சினிமா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பல பேர் உதவி பண்ணி அவங்கள உயர்த்தி பேசி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாற்றுறதுனால தான் இன்றைக்கும் தமிழ் சினிமா கொஞ்சம் மேலோங்கி நிற்கிது. அழிவை நோக்கி செல்லும் பொழுது கூட இந்த மாதிரி உள்ளவங்க ஊக்கம் கொடுக்கறதால ஒரு சில படங்கள் வெற்றி பெறக்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால் இது போன்ற படங்கள் வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கி முக்கியமான நடிகர், பெரிய நடிகர், கோடிகளில் பொருளக்கூடிய நடிகர் நடித்தா தான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்லாம் இல்லாமல், இந்த மாதிரி சின்ன நடிகர் நடிக்க படங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். நீங்கள் பல நடிகர்கள் 200 கோடி 300 கோடி தாண்டிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க பட்ஜெட்டே பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு தான் இருக்கும் அந்த பட்ஜெட்டு. அதனால் சின்ன படம், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, இதை நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் இல்லாமல், இது போன்ற சிறிய இயக்குநர்களுக்கும் புதிதாக வரக்கூடியவர்களுக்கும் சிறிய பட்ஜெட் படங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இன்றைக்கி தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா சிறிய படங்கள் தான், பெரிய படங்கள் கிடையாது. பெரிய படங்கள்லாம் தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த மாதிரி முக்கியமான செலிப்ரிட்டி ஸ்டேஜ் தான் வரும் ஒழிய வாரமும் பெரிய படங்கள் வராது. அதனால் வருஷத்தில் 200 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதில் 10 படம் 15 படம் தான் பெரிய படமாக இருக்கும். மீதி 185 படம் சிறிய படமாக தான் இருக்கும். இந்த 10-15 படத்தை ஒரு வருஷம் ஃபுல்லாக ஓட்ட முடியாது, அது வேலைக்கு ஆகாது, நம்ம ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்ற சில நாட்களே சொல்லியிருந்தார், தேட்டரில் ஸ்நாக்ஸோட விலையை குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதேமாதிரி பார்க்கிங் கட்டணமும் சரி,
ஸ்நாக்ஸ் கட்டணமும் சரி குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வரவேற்கத்தக்க ஒன்று. அப்படி குறைக்கப்பட்டால் கண்டிப்பாக நிறையா மக்கள் வந்து தேட்டரில் போய் ஆர்வத்தோட படம் பார்ப்பாங்க. அன்றைக்கி சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் தேட்டருக்கு போகணுன்னா ஒரு ரூ. 2000 குறைஞ்சது ரூ. 2000 ஆகிடுது. இதனாலே பயந்து போய் தேட்டர் பக்கம் எங்கேயாவது வண்டியில் போனால் கூட குழந்தை குட்டியை கூப்பிட்டு போகும்போது கண்ணை மூடிட்டு கூப்பிட்டு போகிற அளவுக்கு காலம் மாறி போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு விலைவாசி ஏறி போச்சு. அதனால் மக்கள் தேட்டருக்கு வரதில்லை. அவங்க தொடர்ந்து தேட்டருக்கு வரணும், எல்லா படமும் ஓடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா டிக்கெட் விலையும் ஸ்நாக்ஸ் விலையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறைச்சி அறிக்கை விட்டிங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து வருவாங்க. அதனால் இது போன்ற சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. பத்திரிகை மீடியாக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க. பொதுமக்களும் நீங்கள் ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நல்ல படங்கள் வரும்பொழுது, நல்ல படமோ நல்லா இல்லாத படமோ நம்ம எவ்வளோ வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணுறோம். இதில் ஒரு டிக்கெட் எடுத்து போய் இந்த தேட்டரில் உட்காந்தோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள், சின்ன புதிய இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். அதில் நிறைய பேர் வந்து அந்த படத்தோட பிஆர்ஓ விஜய் கார்த்தி அவர்களை பாராட்டினாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு நைட்டில் எடுத்த முயற்சி. திடீர்னு படக்குழு வந்து ஃபோனை போட்டு நாளைக்கு பூஜை வச்சிடலான்னு சொன்ன உடனே யாரும் செய்யாத முயற்சி வந்து பிஆர்ஓ விஜய் கார்த்தி வந்து பண்ணியிருக்காரு. டக்குன்னு மறுநாளே பார்த்திங்கன்னா ஒரு 150 200 கேமராமேனு, ஒரு படத்துக்கு வரக்கூடிய ஒரு 200 பேர் பாராட்டுறதுக்கு பேசுகிறதுக்கெலாம் வரக்கூடிய ஆளுங்கள்லாம் அவர் ரெடி பண்ணி விட்டுருக்காரு. அதனால் இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் வந்து உடனே பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு எல்லோரும் சேர்ந்து அந்த படத்துடைய பிஆர்ஓ விஜய் கார்த்தியை வந்து பாராட்டினாங்க. சிறப்பாக நடந்து முடிந்தது நம்ம வாழ்க்கையை போராட்டம் படத்தோட பூஜை. நல்லா இருந்துச்சு. எல்லாருமே மகிழ்ச்சியோடு போனாங்க. ஏதோ வந்தோம், கடமைக்கு பூஜை பண்ணோம், யாருமே இல்லை அப்படின்ற கவலை இல்லாமல் நிறைய பேர் வந்து வாழ்த்தினால அவங்க வந்து ஒரு வெற்றி மகிழ்ச்சியிலே போனாங்க. படம் எடுக்க முன்னாடியே ஒரு வெற்றி மகிழ்ச்சியிலே போனதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால் வரக்கூடிய தீபாவளி, பொங்கல், இல்லை விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை இந்த மாதிரி நாட்களில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்ல படமாக தான் இருக்கும். கண்டிப்பாக குடும்ப படமாக தான் இருக்கும், இல்லை காமெடி படமாக தான் இருக்கும். எந்த மாதிரி படமாக இருந்தாலும் இந்த மாதிரி சிறிய படங்களுக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னா சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள், சின்ன சின்ன இயக்குநர்கள், சின்ன சின்ன வளர்ந்து வரக்கூடிய நடிகர்கள், காமெடி நடிகர்கள் எல்லாம் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் ஜாகுவார்நாதன்.